ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா எஃபிபி தான் விளையாட போகிறோம். அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சூரிய போன கேம் தான். இந்த கேமில் நம்ம கூட ஆடு வந்துருக்குது நிறைய பேர். முதல்ல எந்த டீமில் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்ட்டில் இருக்கணும் அந்த பாய் தான் பிளேயர் நினைக்கிறேன். இதெல்லாம் அல்ட்ரா பாட்டி நம்ம டீமில் நான் ஒருத்தன் தான் பிளேயர் மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தான் தெரியணும். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிகிட்டே இருக்கோம். இப்போ அந்த கன்னை பார்த்தாலே இப்போ மாடி இருக்குவா G18 வேறு அடிச்சுன்னு நொறுக்குனா கண்டிப்பாக ஹெட்ஷாட் தான் இவனா தான். இது ஒரு பஞ்சு அவனா. எனக்கு ஒரே பயமாக இருக்குங்க. இங்கே உட்காந்து அவனா பின்னாடி இருந்து புட்டுன்னு அடிச்சிருவானா பயமாக இருக்கு. கிருட்டு என்ன அது அந்த சிம்பிள் பாயை போட்டானுங்க. அவனை நான் ப்ரோ பிளேயர் நினச்சி இப்படி அல்ட்ரா பாட்டாக இருக்கானே. கையில் கட்டா நான் கட்டிச்சு எவன் வந்தாலும் கண்ணை மூடி சுற்றணும். டச்சை போட்டால் இவ்வளோ ஸ்பீடாக போக முடியுது பாருங்க. ஐயோ இந்த கேம் தாராம இந்த மோடு செம்மையாக இருக்குங்க. இது நம்ம போய் ஐயோ அங்கே ஒரு என்ன மணி ஒரு கக்காசி பிண்டில் போட்டு வந்துருக்கான். ஐயோ அடிச்சிட்டான். நொறுக்கிட்டான் நம்மளை. இப்போ நம்ம கம்பேக் கண்டிப்பாக நம்ம அவனுக்கு தரணும். நம்ம கம்பேக் தரணுமா இல்லை தரணுமே. இந்த டிமிட்ரி இல்லை இந்த ஜிஎட்னு வச்சுக்கானே வந்து அடிப்பான்னு நினைக்கிறேன். அர்றா ஏறி மாமே. இந்த பொண்ணு அடி வாங்கிடுச்சு. இவனை பாருங்கள் அறிவாளி டிமிட்ரி. அங்கே பாருங்கள் அந்த அறிவாளி அழாக்கு போட்டுட்டு அழாக்கு அங்கே பாருங்கள் அப்படியே அவன் நின்றுட்டு இருக்கான். என்னடா அது அர்றா டே நூறுடா என்ன கெத்த காட்டாடே அழுத்துறா. ஏசுங்க வேணா இங்கேயே பாருங்க. ஏசு ஒத்தாலும் அந்த 4 பேர் அடிச்சுட்டான். ஒரே அசிங்கமாக போச்சுடா குமார். ஓகே, இந்த ரெண்டாவது நம்ம பார்த்து கண்ணு எடுக்கணும். ஏன்னா எவன் முட்டு சந்தில் வருவானா மூத்திர சந்தில் வருவானா தெரியல. எங்கெங்கேயோ பறந்து வந்து அடிப்பானுங்க. அவன் தான் லைட்டாக அந்த மாதிரி. ஐயோ அவசரப்பட்டு கன் கொடுக்குறப்பட்டு என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. அவளை தான் M4 அவன் எடுத்தாச்சு. இதுக்கு சிப்பை ஏற்றலாமா வேணாமா? இல்லை வேணாம், ஒரு கிரெனேட் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 செகண்டில் நம்ம போகிறோம். ஆச்சு பூச்சி கபடி பாருங்கள். ஓட்டத்தை மட்டும் பாருங்க. எவன் வந்தாலும் நீ கிளைமேக்ஸ் தான். இங்கே யாராவது இருக்காங்களா? என்னடா அது எவனும் வரல. ஒருத்தன் வரான். ஆனால் வரவான் அவங்க ஒருத்தன் தான். அங்கே எவனும் நடக்குறான் ஆனால் யாரும் தெரில. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம்? இங்கே போகலாமா? இந்த அடி அப்பாட ஒருத்தன் ஹெட்ஷாட்டுங்க. பின்னாடி வேறு வேணும் ஒருத்தன் வரமானிருக்கு. ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபியர் தெரியாது. நம்மளையே UMP கிடச்சிச்சுங்க. ஐயோ அடிச்சிட்டான். அந்த கக்காசியை போட்டானுங்க இந்த டிமிட்ரி. இந்த டிமிட்ரி அந்த கெலிவிஷன் எல்லாரையும் போட்டு சொல்லியிருக்காங்க. ஒரே சக்கம் போடுற உங்களுக்கு பிரச்சனை இல்லை எண்டா அப்படி இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம மூணாவது ஒரு ஹேங்கர் வந்துட்டோம். இதுலேயே நம்ம வெற்றி பெறுவோமா மாற்றமானவங்க முதல்ல கன் சைடை மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே மூச்சு வாங்குது. ஏன்னா கேட்டிங்கன்னா பேசி தொண்டை வலிக்குதோ இல்லையோ வாய் வலிக்குது பயங்கரமாக. ஆனால் நான் பேசிட்டே தரப்பேன். இந்த FPB தரமாக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து விளையாண்டு பார்க்கணுமே. MP5 வேறு ஸ்கின் எக்யூப் பண்ண மாறன்ட்டேன். அதனால் பாட்டுன்னு தான் நினச்சிடாதீங்க. ஏங்க அவனே தாங்க அந்த அலாக்கு. அவன் தானே அந்த அலாக்கு கக்காசி பண்டில் மண்டை மட்டும் போட்டு அந்த அலாக்கு தாங்க. இவனை அழுத்தாமல் விடக்கூடாது. அழுத்துறா ஓட்டான். டச்சியாக இருக்கிற வரைக்கும் கவலையில் அழுத்துறமாமே. அழுத்திட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் தான். ஐயோ ஒருத்தன் அழுத்தலாமா வேணாமா அழுத்தலாமா? அவ்வளோதாங்க 2 பேர் அடிச்சாச்சு. அவன் செத்தானா இல்லையானே தெரிலையே. சாவடா செத்து தொலையண்டா. சாவ மாட்டேங்கிறானுங்களே. ஓகே, இப்போ நம்ம டீமில் நமக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? இல்லை நம்ம பசங்க மேட்ச் முடிச்சு விட்ருவானுங்களா? முதல்ல நமக்கு தேவை லூட்டு. ஏங்க இது அடிச்சிட்டாங்க அவனை. இப்போ நம்ம MP5 எடுத்துக்கலாம். நம்ம திவாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இவனை ரிவே பண்ண வேணாம். ஓகேவா? அப்பா இந்த மேட்ச்சில் பாருங்கள் நான் எப்படி எனக்கு பெருமையாக இருக்குது. 3 கில் அடிச்சிட்டேன். எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம மேக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸ் பண்ணால் தான் ஒரு கெத்து இருக்கும். கெத்துருக்குன்னு சொல்லி மேட்ச்சில் கெத்து இருக்கான்னு தெரியலங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நான் விளையாடுற கேம் பிளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். மற்ற பிளேயரோட நான் கொஞ்சம் கேவலமாக தான் கொடுப்பேன் வாய்ஸ். ஆனால் வாய்ஸை வச்சு பார்க்காதீங்க, என்னோடய கெத்தை வச்சு பாருங்கள். கெத்துனா நான் அந்த கெத்து இல்லை, சும்மா அடிக்கிற 1 டாப் மட்டும் பாருங்கள். அப்போ நம்ம மட்டும் ஒரு 1 டாப் அடிச்சுன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடாது. மாமே அடிச்சிட்ட பாருங்க 2 1 டாப்புங்க. எப்படி நான் பார்த்துங்களாங்க. 2 புல்லட் தான். அது ஹெட்ஷாட். எவனை அடிச்சிட்டாண்டா எவன்டா அது எங்கள் பின்னாடி தெரியுதா? ஓடுற அடிச்சிட்டாங்க. அந்த பாய் தானே மறுபடியும் அடிக்கிறானே. என்னடா பண்ணுறீங்க அங்கிட்ட எங்கடா? 3 பேருங்க ஒத்தாளுங்க. ஒருத்தனை போட்டான். என்ன இந்த பொண்ணு நம்மள ரே கொண்டு சொன்னான். ஐயோ இன்னும் டிமிட்டி அழுத்துங்கடா. அழுதி தோணுடா. என்னடா பண்ணுறீங்க? அவனே அடிச்சிட்டான். அவன் ஏஸ் மட்டும் அடிச்சிடக்கூடாதுடா. யாரா இந்த கக்காசி கிட்ட அந்த கக்காசி டிமிட்ரி போட்டு விட. நீ எத்துறா எங்கள் டீம்ல நான் வந்து ப்ரோ பிளேயர்னால அவன் என்ன அடிக்கிற முடியும் 12 மினிட்ஸ். டிமிட்ரி எப்படியே அழுத்திடுற எம்டன் எடுத்து என்னடா இவன் எடுத்துட்டு அழுத்தி தோடா. ஆட்ட போச்சு எல்லாம் போச்சு. மேட்சே போச்சு.
ஆனந்த ஆட்டில் நம்ம கண்டிப்பாக கெத்தாக ஜிக்காமல் விடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேறு வழி இல்லை, நம்ம போய் யூஎம்பி எடுத்துக்கலாம். அழுத்தம் மட்டும் பாருங்களேன். நம்ம அழுத்துற எவனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தனாலும் அட்டி நொறுக்கி விடணும். அவ்வளோதான். இப்போ அழுத்தம் மட்டும் பாருங்கள். ஃப்ரீ ஃபயரில் இந்த அளவுக்கு ஒரு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சால் ஃப்ரீ ஃபயருக்காரனே பயப்படுற அளவுக்கு ஒரு அழுத்தப்பாரு. ஓடுறா. அவன் எதுக்கும் ஆபத்துக்கு வராமல் யூஎம்பி எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே போனால் அதான் நல்லது நடக்கும்னு தோணுது. உள்ளே தான் போய் பார்ப்பேன். ஐயோ 2 பேர் இருக்காங்க. அவன் ஒருத்தனை போடா செய்ய எவன்டா அது மூத்திர சொந்துக்குள்ள அடிக்கிறான். போடா முட்டு சொந்துக்குள்ள முகுந்து ஏறா செவத்தில் உடையும் போனால் எங்கே போவேன் டே? நீ எங்கே போனால் ஐயோ குளோபல் போட்டு தப்பிச்சிட்டானே. இந்த முட்டு சொந்துக்கு போய் அடிப்பான். இவனை முதல்ல கீழே எடுத்துடலாம். ஓகே, இவனை போய் அழுத்திட்டான்டா. ஏங்க யாருங்க நாங்கள் கெத்துங்க. நான் கெத்து ரொம்ப கெத்து. M10 அப்பன்ஸ் போட்டாச்சு. யூஎம்பி நம்ம கையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் MP40 வாங்கிக்கிறேன், ஏன்னா அதுவே நல்லா தான் இருக்கும். ஓகே, எனக்கு இப்போ ஒன்றைபடி இன்வால்வ் தோணும். ஆனால் டெசர்ட் ஈகிள் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னடா ரிப்பேர் கிட்டு வாங்கி முதல்ல ரிப்பேர் கிட்டு சுத்தனியா. ரிப்பேர் கிட்டு வாங்கியாச்சு. ரிப்பேர் கிட்ட வாங்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான், ஒரு ரிப்பேர் கிட் போட்டாச்சு. பாருங்கள் அடியை மட்டும் அடிக்கிற அடியில் அவன் தவளு கிழிஞ்சிட்டேன். எனக்கு முன்னாடி அந்த கக்காசியை பொண்ணுங்க அவன் தாங்க என்னை ஓவர பண்ணிட்டான். அவன் 2 வாட்டி ஏஸ் அடிச்சிட்டான். அவன் 2 வாட்டி ஏஸ் அடிச்சிட்டான். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. அவனை போட்டு அடிச்சு நொறுக்கிறோம். அழுத்திட்டேன்டா. நொறுக்கிட்டேன்டா. அழுத்துறான் மாமையே. இப்போ பாடுறா M10 கையில் எடுத்து தூக்கி சொல்கிறேன்டா எல்லாரையும். எங்கடா போனாங்க? என்னடா டீம் வச்சு யாரையும்? ஐயோ, இது நம்ம டீம் கேட்றான். நான் பார்த்துட்டு அந்த கக்காசி டீ உங்கள் சாமி என் கையில் தான்டா. நீ உங்களால் அழுத்துறா. ஜெயிச்சிட்டோம். வெற்றி நமக்கு வெற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.